சொன்னதுக்காக நான் ஒத்துக்கிட்டேன். சரி, இப்பவும் நீங்க சொல்ற விருப்பப்படியே நான் வரேன். இந்த 2 பூ கட்டி போடுறது இதெல்லாம் வேண்டாம். நிறைய பூவை கல்யாணம் நடக்கணும்னு கட்டி போட்டு அதுல ஒரே ஒரு பூ மட்டும் வேண்டான்னு கட்டி போடுங்க. இப்பவும் சிகப்பு பூ வந்துச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன். அப்படியெல்லாம் பூ கட்டி போட்டு வரம் கேட்கிற பழக்கம் கிடையாது. யார் சொன்னது? நீங்களா தானே இப்படி எல்லாம் பண்ணலான்னு முடிவெடுக்கிறீங்க. இப்போ நான் சொல்றேன், இந்த மாதிரி பூ கட்டிட்டு வாங்க. சிகப்பு பூ வந்துச்சுன்னா நான் அப்ப நம்புறேன். சரிங்க, அவங்க கேட்குற மாதிரியே பண்ணிருங்க. சரிங்க தம்பி. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டோமா. நீங்களே உங்க கையால் எடுத்து கடவுள் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. போதுமா? இந்தாங்க. மித்ரா, இங்க யாரும் எதுவும் பண்ணல. எல்லா தடவையும் நீ தான் பூவரம் கேட்டிருக்க. என்ன வந்துச்சுன்னு பார்த்தல. எனக்கு என்னமோ இதுக்கு மேலேயும் இந்த கல்யாணத்தை நம்ம பண்றது சரியா வரும்னு தோணல. நீ தேவையில்லாம அவசரப்பட்டு கண்டதையும் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது. இப்ப இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது மித்ரா. பார்த்துக்கு. பாரதி, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் எப்படி என்ன மித்ரா, நீ பேசுறது உல்டாவா இல்ல? தப்ப நீ பண்ணிட்டு நான் தப்பு பண்ணேன்னு சொல்றப்போ எனக்கு சிரிப்பா வருது. பாரதி, எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இப்ப அந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நீ என்ன பண்ண போற? நீ பவானி இருக்கிற திமிர்ல ஆடிட்டு இருக்க. எனக்கு அந்த ஆண்டவனே என் பக்கம் இருக்காரு. அதனாலதான் நீ திருட்டுத்தனமா ஆதிய கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட செத்து போயிடுவேன்னு மிரட்டி நீ பண்ணணும்னு நினைச்ச கல்யாணத்தை எனக்கு தெரிய வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காரு. இதுல இருந்தே உனக்கு தெரியல, நீ தலைகீழ நின்னாலும் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலயும் ஆதிய உன்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அம்மா, நீங்க சொன்னபடியே நடிச்சிட்டேன். பேசின பேமெண்ட்டை கொடுத்துருங்க. டைமா இருந்து எனக்கு அடுத்து ஒரு சீரியல் ஷூட்டிங் இருக்கு. சாமி, உங்களுக்கு அங்க மாமரத்துக்கு கீழே தவக்கலன்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போங்க. சரி சரி. என்ன மித்ரா, உனக்கு இன்னுமா புரியல? கொஞ்சம் அக்கடிச்சூடு. என்ன மித்ரா, ஷாக் ஆயிட்டியா? என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவ்யமா தெரிஞ்ச பிள்ளையார இப்ப தூக்கிட்டு போறாங்களேன்னு பாக்குறியா? இதெல்லாம் என்னோட ஏற்பாடுதான். சினிமா ஷூட்டிங்க்குலாம் இப்படிதான் எடுத்துட்டு போவாங்க. நல்லா இருந்துச்சுல பாரதி? கூல் மித்ரா, கூல். ஐயரும் செட்டப்பு, பிள்ளையார் கோயிலும் செட்டப்பு, எல்லாத்துக்கும் மேல இந்த பூ போட்டு பாக்குற பிளான சொல்லி உன்னை ட்ராப் பண்ணி கூட்டிட்டு வந்த வரைக்கும் நீ மாப்பிள்ளைக்கே தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போனியா? நான் தான் பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். முதல்ல நீ என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்றதுக்கு கூட்டிட்டு போனது தப்பு. அது நான் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் சொன்னேன். சொல்லு, எதுக்காக இந்த மாதிரி பண்ண?
இப்ப நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அளவுக்கு அப்படி என்ன அவசரம் உனக்கு? மித்ரா, பாட்டி கேக்குறாங்கல்ல, சொல்லு. உன் பாட்டி கேக்குறாங்கல்ல மித்ரா, நீயும் பவானியும் சேர்ந்து கூட்டு கலவாணித்தனம் பண்றீங்கன்னு சொல்லு. பாட்டி பாட்டி, முதல்ல என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நான் பண்ணது தப்புனே தெரிஞ்சு நான் தப்பு பண்ணிட்டேன். இப்படிலாம் நான் நடந்துக்கிறதுக்கு என் மைண்ட் தான் காரணம். எனக்கும் ஆதிக்கும் எங்க கல்யாணம் நடக்காமலே போயிருமோன்ற பயத்துலதான் நான் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு வேற வழி தெரியல பாட்டி. எதுக்கு மித்ரா இப்படி தேவையில்லாம பயப்படுற? உனக்கும் மாப்பிள்ளைக்கும் புடிச்சு போய் தானே கல்யாணம் பண்ணிக்க அமெரிக்காவில இருந்து இங்க வந்திருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால 2 தடவை கல்யாணம் தடப்பட்டு போச்சு. அதுக்காக கல்யாணமே நடக்காம போயிடுமா? இந்த பாரு, இந்த மாதிரி தேவையில்லாத பயத்தை எல்லாம் தூக்கி ஓரமா வை. இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிறத விட்டுடு. பெரியவங்க வீட்ல நாங்க எதுக்கு இருக்கோம்? எப்ப எதை பண்ணணும் முறைப்படி பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும்டா. சுதாகர், மித்ராவுக்கு சொல்லி புரிய வை. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. சரி பாட்டி, நான் பேசுறேன் பாட்டி. மித்ரா, இப்பவும் நீ தெரியாம ஏதோ பயத்துல பண்ணிட்டேன்னு சொல்ற. அதனாலதான் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். பார்த்து நடந்துக்கோடா. சாரி பாட்டி. சரி சரி, பயப்படாத, தைரியமா இரு.